ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சாட்டர்டேயோட லன்ச் மெனு ப்ளஸ் ஒரு சின்ன க்ராசரி ஷாப்பிங்ஸ் இதை தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தாலும் பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து 1.5 கப்பு தால் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் 2, தக்காளி 1, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் 1 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு விட்டு இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். அது வேகிற டைமில் நம்ம வந்து பெப்பர் சிக்கனுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் நம்ம அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்க 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் போட்டு மசாலா சமைக்கிறேன். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து சிக்கனை நல்லா வேக விடலாம். ஸோ இந்த டைமில் குக்கர் வந்து 4 விசில் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பருப்பை எடுத்து கடைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பருப்பு குக் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ பருப்பில் இருக்க தண்ணியை எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பருப்பை மட்டும் ஒரு மத்தால் கடைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்தா நம்மளோட தால் ரெடி. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு பல், ஒரு 1/2 வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆனதும் இறக்க போகிற டைமில் பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்த தாளிப்பை பருப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யில் தாளிப்பு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சாம்பார் மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பெப்பர் சிக்கனும்
கூடவே ரெடி ஆயிடுச்சு. மூடியை எடுத்து சிக்கனை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இறக்க போகிற டைமில் மிச்சம் இருக்க 1 ஸ்பூன் மசாலாவையும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. தாலும் பெப்பர் சிக்கன் கிரேவியும் ரெடி. ஸோ இது முடிஞ்ச உடனே லஞ்சு சாப்பிட்டுட்டு மதியானம் பார்த்திங்கன்னா வீடும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக வேக்யூம் போட்டு எல்லா டஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். காட்டு கூட கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ க்ளீனிங் முடித்ததும் ஈவினிங் பார்த்திங்கன்னா க்ராசரி ஷாப்பிங்காக நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வலசரவாக்கம் மெயின் ரோட்லேயே இருக்க கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இது தான். ஸோ இங்கே போனீங்கன்னா A to Z எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நாங்கள் மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்குவோம். ஃப்ளோரில் ஆல்மோஸ்ட் நாங்கள் என்ன எடுப்போம்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வாஷு, சோப்பு, ஷாம்பூ, ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல், டிட்டர்ஜென்ட்டு, அதுக்கப்புறம் விம்மு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுப்போம். அது இல்லாமல் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸும் அங்கே நிறைய இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கீ செயின்ஸ்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ டாக் ஃபுட்டு, கேட் ஃபுட்டு, டாகுக்கான இந்த கிரேவி, மசாலா, ஸ்டிக்ஸு இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் நாங்கள் யூஸ்வலாக அங்கே எடுப்போம், பெடிகிரி மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு 1 மந்த்துக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பில் போட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். அதாங்க இந்த வீலாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.